ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கிளாஸ் 16 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 15 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே, ஸோ இதுலேருந்து வைவா லைவாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் வச்சுக்கலாம். ஓகேவா, லைவ். ஸோ இது ஓகேவா இல்லையா டைம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் நான் டெலிகிராம்லேயும் போட்டு விட்டுறேன் டைமிங் அப்படிங்கிறது. ஸோ 6 மணிக்கு லைவ் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலூர் கிளர்ச்சி 1806. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பார்த்ததுலேருந்து சில கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விருப்பாட்சி சதித்திட்டம் எந்த வருடம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். விருப்பாட்சி சதித்திட்டம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊமைத்துறை யாரால் தோற்கடிக்கப்படுவார் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ ஊமைத்துறை யாரால் தோற்கடிக்கப்படுவார் அந்த கிளர்ச்சி நடக்கும்போது கடைசியாக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிளர்ச்சிக்காரர்களோட கடற்படை அப்படிங்கிறது எந்த இடத்துல தோற்கடிக்கப்படும். ஆக்சுவலாக அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கிளர்ச்சி முறியடிக்கிறதுக்கு யாரெல்லாம் தலைமை தாங்கியிருப்பா, யாரை தோற்கடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதுதான் கிளர்ச்சிக்காரர்களோட கடற்படை அழிக்கப்பட்ட இடம். அதே மாதிரி இன்னொன்று என்ன, ஊமைத்துறை யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறது. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையாக ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக பகிரங்கமாக வெளியிடப்பட்ட பொது ஆவண பிரகடனம் எது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக வெளியிடப்பட்ட அந்த ஒரு ஆவணம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது. ஸோ 4 கொஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்புகள் அப்படிங்கிறது பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது எத்தனை கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, எத்தனை கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே ஃபைன். இப்போ இன்றைக்கான வீடியோ கண்டினியூ பண்ணலாம் கிளாஸு. வேலூர் கிளர்ச்சி. ஸோ வேலூர் கிளர்ச்சி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி வேலூர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வேலூர் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஸ்டோரி பேசிஸில் கேட்டிருந்தீங்க, நான் ஸ்டோரி பேசிஸில் சொல்கிறேன். ஓகேவா அப்படிங்கிறது இந்த கிளாஸ் ஓகேவா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது வேல்களின் ஊர் தான் என்னென்னு அழைக்கப்பட்டுச்சுன்னா வேலூர். ஓகேவா, ஸோ வேல் கூட்டல் ஊர் வேலூரை அப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ ஒரு ஊர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான பெயர் காரணம் அப்படிங்கிறது நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எத்திக்ஸ் புக் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழர்களை நந்திவர்மன் ஆகட்டும், இல்லை மதுரா விஜயத்தில் கங்காதேவி, ஸோ அவங்களாகட்டும் எல்லாருமே திராவிட, திரமிழ இந்த மாதிரி நிறைய பெயர்களில் சொல்லியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் எப்படி வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வேலூர் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட ஊராக இந்த வேலூர் இருந்துச்சு, அதனால தான் வேலூர்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா முருகனோட ஆயுதம் வேல் இல்லையா, அதனால். அதே போல் போர்க்களமாக இருந்தனால வேலூர்னு பெயர் வந்துச்சு. ஸோ போர்லெல்லாம் வேல் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அப்படி இருந்திருக்கலாம். வேல்கள் குவிக்கப்பட்ட வேல்களை ஒரே இடத்துல குவிச்சு நிறைய வச்சுருந்தாங்க, அதனால வேல்னு வந்திருக்கும். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூழாங்கல் இருக்குல்ல, ஒரு அரிய கூழாங்கல், அந்த கூழாங்கலுக்கு வேல் அப்படிங்கிற பெயர் இருந்திருக்குது. ஸோ அது இந்த இடத்துல அதிகமாக இருந்தனால வேலூர்னு அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இப்படி நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க இந்த ஊருக்கு ஏன் வேலூர்னு பெயர் வந்துச்சுன்னு. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா போர் மரபு ஒரு போருக்கு பெயர் பெற்றதான ஊரும் வேலூர் தான். திராவிட கலாச்சாரம் அப்படிங்கிறது அதிகமாக காணப்பட்ட இடமும் வேலூர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வேலூர் கோட்டை. ஸோ இந்த வேலூர் கோட்டை அப்படின்னு பார்த்துட்டோன்னா இதுதான் ஃபஸ்ட்டாக விஜயநகர பேரரசோட தலைநகரமாக திகழுது. ஸோ விஜயநகர பேரரசு அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பாளையங்கள் அப்படிங்கிற ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ பாளையங்கள் அப்படிங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டுச்சு, எந்த வருடம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் 72 பாளையங்களாக பிரித்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பாளையம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அதை நிர்வகிக்க. அப்போ அந்த விஜயநகர பேரரசோட தலைநகராக தான் எது இருக்குது அப்படின்னா இந்த வேலூர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வேலூர் கோட்டையை கட்டுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பொம்மி நாயக். யார்? சின்ன பொம்மி நாயக் அப்படிங்கிறவர் தான் வேலூர் கோட்டையை கட்டினார்.
இதில் வந்து இந்த கோட்டையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய மதில் எல்லாம் இருந்துச்சு. ஸோ மதில் வந்து சுற்றி வச்சோம் அப்படின்னா அந்த கோட்டை வந்து எப்போவுமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி அதை சுற்றி நிறைய அகழிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அகழிகள்னால் எப்படின்னா, இப்போ மதில் இருக்கும், அந்த மதிலை சுற்றி ஒரு குளம் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கோட்டையை சுற்றி. அந்த அந்த குளத்தை தாண்டி தான் நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ அதில் நிறைய முதலைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால ஒரு பகைவர் நாட்டவர் வந்து ஈஸியாக உள்ளே நுழையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். அப்படி உள்ள எளிதில் நுழைய முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாதுகாப்பு மிக்க கோட்டையாக தான் இந்த வேலூர் கோட்டை இருந்துச்சு. விஜயநகர பேரரசு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த வேலூர் கோட்டையை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா, பிஜப்பூர் சுல்தான், அப்புறம் மராத்தியர்கள், கர்நாடக நவாப்புகள், ஆங்கிலேயர்கள், இவங்கெல்லாம் வரிசையாக ஆட்சி புரிஞ்சாங்க. ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் கோட்டையை ஆட்சி புரியாதவர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். அதாவது விஜயநகர்கள், மராத்தியர், கர்நாடக நவாப், இன்னொன்று வந்து முகலாயர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்போ முகலாயர்கள் அப்படிங்கிறவங்க வேலூர் கோட்டையை ஆட்சி பண்ணலை, மற்றவங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த கோட்டை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு டேட்டாவையும் இதில் சேர்த்து படிச்சுக்கலாம். என்னென்னா, இப்போது யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலமாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கோட்டை அங்கீகரிக்கப்பட்டது. அந்த கோட்டையோட பெயர் என்ன அப்படின்னா செஞ்சிக்கோட்டை. ஸோ செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த செஞ்சிக்கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா கோனார் அரச வம்சம் அப்படிங்கிறவங்களால தான் ஃபஸ்ட்டாக கட்டப்படுது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் அந்த செஞ்சிக்கோட்டை அப்படிங்கிறது. இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த செஞ்சிக்கோட்டையுமே நிறைய அரசுகள் வந்து அரசாட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் முக்கியமானது வந்து மராத்தியர்கள் தான். மராத்தியர்கள் மெயினாக எங்கே தான் இருந்தாங்க? மகாராஷ்டிராவில். ஸோ மகாராஷ்டிராவில் அவங்களோட இராணுவ தளமாக ஒரு 11 கோட்டைகள் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் 12ஆவதாக இங்கே நம்ம செஞ்சிக்கோட்டை இருந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்து சிவாஜியோட வம்சாவளியினர் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. செஞ்சி, தஞ்சாவூர் இந்த ஏரியாலெல்லாம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆட்சியை தொடங்கி வச்சவர் தான் யார்? வெங்கோஜி இல்லையா? ஸோ வெங்கோஜி, எக்கோஜி அண்டு ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து யார் இருந்திருப்பாங்க? 2ஆம் சரபோஜி மன்னர் வந்து இருந்திருப்பார். அவர் இருந்த அந்த தஞ்சாவூருக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பார். ஒரு கல்வியிலாகட்டும் இல்லைனா கலாச்சாரத்தில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவரோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருந்திருக்கும். அதை நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த செஞ்சிக்கோட்டை அப்படிங்கிறது ரொம்பவே பாதுகாப்பானது. அதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, செஞ்சிக்கோட்டையை. ஸோ அந்த செஞ்சிக்கோட்டை ப்ளஸ் மகாராஷ்டிராவில் இருக்க 11 கோட்டைகள் சேர்த்து இது எல்லாமே மராத்தியர்களோட ஒரு பாதுகாப்பு மிக்க கோட்டை, இராணுவ கோட்டைகளாக திகழ்ந்த இடங்கள். இதை தான் யுனெஸ்கோ வந்து 44வது பாரம்பரிய நினைவு சின்னமாக அங்கீகரிச்சிருக்கு. நம்ம இந்தியாவில் இருந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் இருக்குது அப்படின்னா 44 இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது. ஓகே, ஸோ அது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்லேயே ஆகட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் கோட்டையை எந்தெந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ மைசூர் போர் நடந்துச்சு இல்லையா? அந்த டைமில் வந்து ஆங்கிலேயருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரருக்கும் இடையே வந்து நிறைய போர்கள் நடைபெற்றிருக்கும். ஆம்பூர் போர், வந்தவாசி போர். ஸோ ஆம்பூர் போர் வந்து 1749 நடைபெற்றுச்சு. வந்தவாசி போர் 1760 நடைபெற்றுச்சு. ஸோ அதில் தான் வந்தவாசி வீரர் அப்படின்னு சொல்லி சார் அயர்கூட்டை சொல்லுவாங்க. அண்ட் ஆம்பூர் போர் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூப்ல இருந்திருப்பார் இல்லையா? அவர் தான் வின் பண்ணியிருப்பார். அவர் தான் அந்த எதிரி படையை வந்து தலைமை நடத்தியிருப்பார். ஸோ அவர் வின் பண்ணுவார் ஆம்பூர் போரில். இப்போது திப்பு சுல்தான் வந்து தன்னோட ஃபேமிலியோட வேலூர் கோட்டைக்கு அப்பப்போ வந்து தங்குவார். அவர் தங்கின இடத்த திப்பு மஹால் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஓகே, ஸோ 1768 இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வேலூர் கோட்டை அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த வேலூர் கோட்டையை 2 பிரிவினர் வந்து பாதுகாத்தாங்க. ஒருத்தங்க 69வது படைப்பிரிவினர், இன்னொருத்தங்க 19வது படைப்பிரிவினர். ஓகே, ஸோ எந்த டைம்லனா ஸோ 1806 வேலூர் கிளர்ச்சி நடந்துச்சு இல்லையா? அந்த டைமில் தான் இவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஸோ வேலூர் கோட்டை அப்படிங்கிறது தென்னிந்தியாவோட இராணுவ கட்டமைப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சென்னை இராணுவம் அப்படிங்கிறது
ஸோ சென்னை இராணுவம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இந்த இராணுவ பிரிவை எதுக்கு உருவாக்குறாங்க? ஒரு கண்ட்ரியை பாதுகாக்கிறதுக்காகட்டும் இல்லைனா ஒரு பேரரசை பாதுகாக்கிறதுக்காக தான் ஒரு இராணுவ பிரிவு உருவாக்கப்படும். அப்போ சென்னை இராணுவம் வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட வர்த்தக நலனாகட்டும் அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் எல்லாத்தையும் விரிவுபடுத்துறதுக்காக தான் வந்து இந்த சென்னை இராணுவம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ இந்த இராணுவத்தில் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில படை வீரர்கள் இருந்திருப்பாங்க. எல்லாருமே வந்து ஹை போஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து லோ கேட்டகரியில் துணை பிரிவு சப் கேட்டகரி ஸோ இந்த மாதிரி பிரிவில் தான் வந்து அமர்த்தப்பட்டாங்க. அவங்களுக்கு உயர் பதவிகள் அப்படிங்கிறது வழங்கப்படவே இல்லை. 1746 ஃப்ரெஞ்சு படை வந்து சென்னையை தாக்கி கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஆங்கிலேய இராணுவ பிரிவை பயன்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தினர். ஓகேவா? ஸோ ஃப்ரெஞ்சு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. தான் வந்து அடையார் போர் ஆம்பூர் போர் அப்படின்னு சொல்லி வரிசையாக போர்கள் அப்படிங்கிறது தொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் ஆங்கிலேயர்களுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்சு படையோடு வந்துட்டாங்க. அப்போ நமக்கும் இராணுவ படை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால ஆங்கிலேயர்கள் இப்போ இராணுவ படையில் ரொம்ப ஆர்வம் செலுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் பாரம்பரிய போர்க்கலைகளில் திறமையுடையவர்களாக இருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி சில இப்போ வளரி சிலம்பம் இந்த மாதிரி நிறைய போர்க்கலைகள் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கிறவங்கள வந்து இராணுவ படைக்குன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து யார் அந்த சிப்பாய்களுக்கு அதிகாரியாக இருந்திருப்பா அப்படின்னா மதுரை முத்துநாயக்கர் அப்படிங்கிற சில இந்த நிலத்துக்கு தலைவராக இருந்திருப்பாங்க இல்லையா? லேண்ட்லார்ட். ஸோ அவங்களெல்லாம் வந்து தலைவராக போடுறாங்க. இவங்களை வச்சு தான் வந்தவாசி போர் அப்படிங்கிறது நிகழ்த்தப்படுது 1760. ஸோ ராபர்ட் கிளைவ் வங்காளம் சென்றபோது இவர்களுள் பலரை உடன் கொண்டு சென்றார். 1757 பிளாசி போரில் வெற்றி பெற தமிழ்நாட்டு சிப்பாய்கள் முக்கியமான ரீசனாக இருந்தாங்க. ஓகே, ஸோ பிளாசி போர் தான் வந்து என்னென்னா இந்த பிளாசி போர் பக்சார் போர் இதுதான் வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே காலுன்றதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ரீசனாக இருந்த போருன்னு சொல்லலாம். அண்ட் பிளாசி போர் பார்த்திங்கன்னா எந்த உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னா அலிநகர் உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்திருக்கும். அதே போல் பக்சார் போர் 1764 அது வந்து அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்திருக்கும். இப்போ வேலூர் கிளர்ச்சிக்கு அப்புறமா கோட்டை காவல் படை அப்படிங்கிறது பெரும்பாலும் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு பின் திருநெல்வேலியில் திரட்டப்பட்ட வீரர்களை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே திருநெல்வேலியிலேருந்து தான் வீரர்கள் அப்படிங்கிறவங்கள எடுத்திருக்காங்க. ஏன்னா திருநெல்வேலியில் இருந்தவங்க தான் என்னென்னா அந்த பாளையங்களை சேர்ந்தவங்க தான் கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்காக அங்கேருந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே மேக்சிமம் அந்த தென்னிந்திய கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ 1800 801 பீரியடில் கிளர்ச்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் வருது. எல்லா தலைவர்களும் வரிசையாக கொல்லப்படுறாங்க. ஸோ அந்த இதில் பாதிக்கப்பட்டவங்க தான் இவங்க. அதனால இவங்களுக்கு நேச்சராகவே அந்த போராட்ட உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். இவங்க வந்து இப்போ படையிலையும் சேர்ந்தாச்சு. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து சதி செய்கிறதுல இவங்கெல்லாம் ஈடுபடுறாங்க. இப்போ வேலூருக்கு வந்த சிப்பாய்களும் குடியேறிய தென்னிந்திய கிளர்ச்சிக்காரர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா மைசூரிலிருந்து வந்த சிப்பாய்களும் மற்றும் முன்னாள் போராட்டக்காரர்களும் சேர்ந்து வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்புவோட மகனான ஃபதே ஹைதர் இருக்காருல்ல அவரை வந்து அவர் கூட சேர்ந்து சதி திட்டத்தில் ஈடுபடுறாங்க. யாரெல்லாம்? வேலூர் சிப்பாய்களும் தென்னிந்திய கிளர்ச்சிக்காரர்கள் வெளி பிளேஸ்லேருந்து வந்து குடியேறியவங்க இருப்பாங்கள்ல அவங்க ப்ளஸ் மைசூர்லேருந்து சிப்பாய்கள் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபதே ஹைதர் கூட சேர்ந்து சதி செய்கிறாங்க ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவங்க மெயினாக எதிர்த்தது என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்த டைமில் தான் புதிய இராணுவ கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வர்றாங்க. ஸோ அதை தான் வந்து ஒரு மெயின் ட்ரிகராக வந்து இவங்க யூஸ் பண்ணி இந்த எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. இப்போ இராணுவ கட்டுப்பாடுகள். ஸோ இந்த இராணுவ கட்டுப்பாடுகளை யார் கொண்டு வர்றாங்க அப்படின்னா சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வராரு. ஸோ இவர் மெயினாக என்ன சொல்லியிருப்பார், எதுக்காக இந்த இராணுவ கட்டுப்பாடை கொண்டு வந்திருப்பாருன்னா வீரர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு படை இருக்குது வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது? கடற்படை, விமானப்படை,
இராணுவம் இல்லையா, முப்படைகள் இருக்குது. ஸோ முப்படைகளுக்குமே ஒவ்வொரு யூனிஃபார்ம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்க்குறதுக்கு அவங்கள வந்து ஒரு நார்மல் பீப்புளை பார்க்குறதுக்கும் அந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்க இல்லை நேவியில் இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கும் நம்ம பார்த்ததுமே வித்தியாசம் தெரியும். அவங்க ஹேர் கட்டில் இருந்து, அவங்களோட அப்பியரன்ஸ்லேருந்து, அவங்களோட பாடி ஃபிட்னஸ்லேருந்து அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இவங்க நார்மல் பீப்புளா இல்லைனா வேறையானு. ஒன்று வேணால் நம்ம இப்போது நார்மல் பீப்புளுக்கும் நம்ம போலீஸ்க்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். போலீஸ் இப்போ தொப்பையோடு இருக்கிறவங்க இல்லை, புதுசாக போலீஸில் சேர்றாங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக நல்லா ஹைட்டாக பார்க்குறதுக்கு தெரியும் இல்லை, இவங்களை பார்த்ததும் அந்த மீசையை வச்சே சொல்லுவாங்க இவங்க போலீஸ் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன் தான் வந்து ஒரு ஜான் க்ரெடாக் வந்து அந்த புதிய இராணுவ கட்டுப்பாடு அப்படிங்கிறத அதுக்காக தான் கொண்டு வராரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த டைமில் ஆளுநராக யார் இருந்திருப்பாங்கன்னா சென்னையில் வில்லியம் பெண்டிங் பிரபு இருந்திருப்பார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1806 ரிவோல்ட் அப்போ யார் ஆளுநராக இருந்தாங்க சென்னையில் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ அவரோட மாற்றத்தோட சில அவரோட சம்மதத்தோட சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுது இராணுவ கட்டுப்பாடுகள். அப்போ அதில் என்ன மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னா, சிப்பாய்கள் எல்லாருமே யூரோப் சோல்ஜர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள மாதிரி தலைப்பாகை அப்படிங்கிறத அணியணும். ஸோ அந்த கேப் அப்படிங்கிறது போட்டிருக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதி சமய சின்னங்கள் எல்லாம் இப்போ கையில் கயிறு கட்டுறது, நெத்தியில் திருநீர் சந்தனம் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி காதில் வந்து கடுக்கன் போடுவாங்க யூஸ்வலாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டோன்னா. ஸோ அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது. ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக மீசை தாடி எல்லாத்தையுமே ஷேவ் பண்ணிடணும். தாடி ஷேவ் பண்ணிடணும். மீசை வச்சுருந்தா எல்லாரும் ஒரே மாதிரி மீசை வச்சிடணும். இல்லையா அதையும் ஷேவ் பண்ணிடணும். ஓகேவா? ஒரே மாதிரியான சாக்ஸ் கூட ஒரே மாதிரி தான் போடணும். ஒரே வடிவிலான சின்னத்தை கொண்ட கழுத்துப்பட்டை. ஸோ அந்த காலர் அப்படிங்கிறதுல ஒரே மாதிரியான சிம்பிள் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தான் அவர் கொண்டு வந்த புதிய இராணுவ கட்டுப்பாடுகள். எதுக்குன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது அந்த சோல்ஜர்ஸ்குள்ளே இருக்கணும், வித்தியாசமாக மற்றவங்கள்லேருந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ கிளர்ச்சிக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, தென்னிந்திய கிளர்ச்சி தோற்கடிக்கப்படுது. ஸோ மருது பாண்டியர்கள் தான் வந்து அதுக்கு மெயினாக லீட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கிளர்ச்சி தோற்கடிக்கப்பட்டுருச்சு. ஸோ கிளர்ச்சியாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வேலூர் சிறையில் தான் அடைக்கப்படுறாங்க. சிலர் வந்து கம்பெனி இராணுவத்தில், அதில் மிஸ் ஆனவங்க கம்பெனி இராணுவத்தில் சேர்த்தாங்க. சிலர் வந்து வேலூர் பகுதியிலேயே அங்கேயே குடி வாழ்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பப்போ சந்தித்து ரகசிய கூட்டங்கள் அப்படிங்கிறது போடுறாங்க. மறுபடியும் எப்படியாச்சும் ஒரு கிளர்ச்சியை பண்ணி ஆங்கிலேயரை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரே குறிக்கோளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தானோட வாரிசுகள் இங்கே தான் இருக்காங்க. எல்லாரையும் கொண்டு வந்து என்ன தான் பண்ணுறாங்க, அந்த மைசூர் போரோட முடிவில் வேலூர் கோட்டையில் தான் கொண்டு வந்து அடைக்கிறாங்க. ஸோ அவரோட வாரிசுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 12 மகன்களும் 6 மகள்களும் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாச்சும் நம்ம மறுபடியும் மைசூரை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபதேக் ஹைதர் தலைமையில் இவங்க வந்து ஒரு புரட்சிக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா திப்பு சுல்தானோட மூத்த பையன் தான் ஃபதேக் ஹைதர். ஓகே, ஸோ இவங்களோட ஆதரவோட ஒரு 3000 கன்னட கிளர்ச்சியாளர்கள் வேலூரை சுற்றி குடியேறினர். முஸ்லீம் முடியாட்சியை மீட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வேலூர் கிளர்ச்சியோட ஒரு முக்கிய நோக்கமாக இருந்துச்சுன்னு இந்த கம்பெனியோட படைத்தளபதியான JF க்ரெடாக் வந்து சொல்கிறாரு. ஓகேவா? அவர் தான் வந்து அந்த இராணுவ கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர். அவர் தான் சொல்கிறாரு, முஸ்லீம் முடியாட்சியை மீட்கிறது தான் வந்து வேலூர் கிளர்ச்சியோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு 3rd பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, தாமஸ் மன்றோ இருக்கிறார் இல்லையா, அவர் வேலூர் கிளர்ச்சிக்கான ரீசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குல்லாய் பற்றிய மனக்குறை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜான் க்ரெடாக் வந்து எப்படி முஸ்லீம் முடியாட்சியை மீட்கிறது தான் ரீசன்னு சொன்னாரோ, அதே மாதிரி தாமஸ் மன்றோ குல்லாய் பற்றிய மனக்குறை தான் இதுக்கான காரணம்னு சொல்கிறாரு. துணை தளபதி அக்னியூ அவர் வடிவமைச்சது தான் என்ன, அந்த தலைப்பாகை இல்லையா? ஸோ அந்த தலைப்பாகையை அவர் வடிவமைச்சனால அவர் பெயர்லேயே அக்னியூ குல்லாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ சிப்பாய்களுக்கு என்னென்னா, அந்த குல்லாயை போடுறதே ஒரு அவங்களுக்கு ஒரு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவங்க அதை விரும்பலை. ஓகேவா? ஒரு டிஸ்கஸ்டிங்காக அதை நினச்சாங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த குள்ளாயை போட்டால் மக்கள் வந்து அவங்கள ரொம்பவே கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒருத்தங்களை கேலி பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் அவங்கள பெருசாக ட்ரிகர் பண்ணும் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அண்ட் 4வது ரீசன் என்ன அப்படின்னா, ஹைதராபாத் நிஜாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்படின்னா ஆங்கிலேயரோட கண்ட்ரோலில் இருந்தார். ஸோ அவருக்குமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அவங்களும் அந்த ஹைதராபாத் நிஜாமுக்கு ஆதரவானவர்களும் இப்போ நம்ம வந்து கிளர்ச்சியில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்போ இது எல்லாத்தோட சேர்த்து இராணுவ கட்டுப்பாடு, விதிமுறை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து மாறிப்போச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சோல்ஜர்ஸ் வந்து இப்போ அவங்கள மாற்றிக்கணும். இவ்வளோ மாற்றியும் என்ன அப்படின்னா, அந்த ஆங்கிலேயர்களுக்கு ஈக்குவலாக நம்ம இந்தியன்ஸ் வந்து நடத்தப்படலை. ஆங்கிலேயர்களுக்கு உயர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. நம்மளுக்கு வந்து பதவியும் கம்மி, அதே நேரத்தில் சேலரியும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்த உயர் பதவி அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் கமாண்டோஸ். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லலாம் சென்ட்ரல் லெவலில் ஆகட்டும், நம்ம ஸ்டேட்டில் இருந்த இசட்+ அந்த மாதிரி பிரிவு பாதுகாப்புகள் கமாண்டோஸ் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, பிளாக் கேட்ஸ். ஸோ அந்த மாதிரி பிரிவுகள், அந்த மாதிரி பதவிகள் வந்து இந்தியர்களுக்கு அறவே மறுக்கப்பட்டுருச்சு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு மன கவலையை கொடுத்து அவங்கள வந்து புரட்சிக்கு தூண்டுச்சு. அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இராணுவ கட்டுப்பாடுகள் வந்து அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாதி சின்னங்களை அகற்றணும், தாடியை எடுக்கணும், ஸோ மீசெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ தாடியெல்லாம் முஸ்லீம்ஸ் வந்து கன்ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அதில் வந்து பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இதுதான் ஒரு 6 ரீசன்னு சொல்கிறாங்க வேலூர் கிளர்ச்சிக்கு முக்கியமான 6 காரணங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த தென்னிந்திய கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டுச்சு. செகண்ட் வந்து திப்பு சுல்தானோட பசங்க வந்து அதை மீட்டெடுக்கணும்னு நினச்சாங்க. தேர்டு வந்து அந்த குல்லாய். ஃபோர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹைதராபாத் நிஜாம். ஃபிஃப்த்து பார்த்தோம் அப்படின்னா ஊதிய சலுகை வேறுபாடுகள் அதெல்லாம். சிக்ஸ்த்து வந்து இராணுவ கட்டுப்பாடு. ஸோ இப்போ கிளர்ச்சி பிரச்சாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, வேலூர் கிளர்ச்சி வெடிக்கிறதுக்கு சில மாதத்துக்கு முன்னாடியே மைசூர்லேருந்து வந்தவங்கெல்லாம் என்ன அப்படின்னா இங்கே சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மராத்திய படைகளோட நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அவங்க ஈஸியாகவே வந்து ஒரு எதிர்ப்பு முழக்கங்கள், ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு முழக்கங்கள் அப்படிங்கிறத பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து ஒரு உளவாளிகளாக செயல்படுறாங்க. யார்? இந்த மைசூர்லேருந்து வந்த பக்கிரிகள் அப்படிங்கிறவங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொம்மலாட்ட பிரச்சாரம். ஸோ திப்பு சுல்தான் கூட நெருங்கி இருந்த 2 பேர், அப்துல்லா கானும் பீர்சாடா. ஓகே, அப்துல்லா கான், பீர்சாடா இவங்க தலைமையில் தான் வேலூரில் பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் நடக்குது. ஸோ இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் மூலமாக ஆங்கிலேயரை திட்டி, ஸோ அவங்களுக்கு எதிராக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க இந்த பொம்மலாட்டம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்ஸை மதமாற்றம் பண்ணுறது தான் இந்த பிரிட்டிஷ்காரங்களோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து இதனால் ரொம்பவே கோவம் வருது இந்த பொம்மலாட்டக்காரர்கள் மேலே. அடுத்தது பொதுமக்களின் பரியாசம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அக்னியூ குல்லாய் அப்படிங்கிறத சிப்பாய்கள் வந்து போடும்போது மக்கள் வந்து ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால சிப்பாய்கள் வந்து அந்த தலைப்பாகையை வந்து எடுத்து தூக்கி வீசுகிறாங்க. இதை பார்த்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிண்டல் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தண்டனைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சவுக்கடி தண்டனை. இப்போ என்ன அப்படின்னா, 1806 மே 6 4வது ரெஜிமெண்டோட 2nd படைப்பிரிவை சேர்ந்த 29 சிப்பாய்கள் புதிய குல்லாய்களை அணிய மறுத்து விட்டனர். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்ச்சீஃபை எடுத்து தலையை சுற்றி கட்டிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு அந்த ஆங்கிலேய அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் இப்படி கட்டினதும் இல்லாமல் அந்த அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஆங்கிலேயர்கள், ஸோ அவங்கள வந்து நாய்கள் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்வியஸாக ரொம்பவே கோபம் வந்துடும். அப்போ எல்லாரையும் பிடிச்சி விசாரணை அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. விசாரணை இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்கள விட்டுருவோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மன்னிப்பு கேட்காதவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு 900 கசையடி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஓகே, ஸோ இதுவுமே வந்து இதுக்கு அடுத்தது ஒரு தலைப்பாகை எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது வேலூருக்கு பக்கத்தில் இருக்க வாலஜால நடந்திருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேலூர் சிறையில் திப்பு சுல்தானோட பசங்க இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம கண்டிப்பாக கிளர்ச்சி பண்ணி மைசூரை திருப்பி எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். அதனால 1806 ஜூலை 13 வேலூர் கோட்டையை கைப்பற்றணும், மைசூர்லேயும் ஹைதராபாத்லேயும் கிளர்ச்சியை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுக்கு வர்றாங்க. ஜூலை 13 தான் கிளர்ச்சி நடக்கணும் அப்படிங்கிறது தான் பிளான். இப்போ திட்டத்துக்கு ஆதரவு, இந்த கிளர்ச்சி திட்டத்துக்கு பள்ளிக்கொண்டா மக்களும் வாலஜாபாத்திலும் சித்தூரில் இருந்த சிப்பாய்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். பள்ளிக்கொண்டா மக்கள், வாலஜாபேட் அண்ட் சித்தூர். ஓகே, ஸோ இந்த 3 ஏரியாவில் இருந்த சிப்பாய்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆனதுமே மைசூர்லேருந்து போராளிகளும் இங்கே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கும் போடப்படுது. இதுக்காக நிறைய ரகசிய கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்படுது. ஸோ சிப்பாய்கள் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதை சொல்லிட்டு யாருக்கு தெரிய வருது அப்படின்னா, இந்த புதிய இராணுவ கட்டுப்பாட்டை கொண்டு வந்த ஜான் கிரெடாக்கு தெரிய வருது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே இது வந்து போகிற போக்கே சரியில்லை, அதனால் நம்ம எப்படியாச்சும் இந்த இராணுவ கட்டுப்பாடுகளெல்லாம் திரும்ப வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. பட் வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை கொண்டு வந்ததாகவே இருக்கட்டும், திரும்பி எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை கண்டுக்கவே இல்லை. அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஜூலை 13 தான் நம்ம வந்து திட்டமிடுறதுக்கு பிளானிங் இல்லையா. அப்போ தான் வந்து மைசூர்லேருந்து எல்லாரும் வரணும், ஹைதராபாத்லேருந்து எல்லாரும் வரணும் அப்படிங்கிற பிளான் போடப்பட்டிருக்குது. பட் திட்டமிடுறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுது அப்படின்னா, ஜூலை 9 குதிரைப்படை வீரர்கள் தங்களது பணியாளர்களுடன் வேலூர் வீதிகளில் இருந்தாங்க. ஓகேவா, அங்கேயே அலைஞ்சிட்ருக்காங்க. ஒரு குடிகார எஜமான், ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தாரா. ஸோ அவரோட ஒரு பொறுமையின்மையின் காரணமாக ஸோ குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லையா, அதனால அவர் இந்த ஜூலை 10 இந்த போராட்டம், அந்த கிளர்ச்சி அப்படிங்கிறத தொடங்கிடுறாரு. ஸோ கோட்டை கைப்பற்றப்படுதல். ஸோ வேலூர் கோட்டைக்கு உள்ளே இருந்து சிப்பாய்கள் தாக்குதல் நடத்தப்படுறாங்க. ஃபஸ்ட்டாக யார் சாகுறாங்க, ஃபேன்கோர்ட் அப்படிங்கிறவர் சாகுறாரு. அதுக்கப்புறம் கர்னல் மிக்காரஸும் ஜேம்ஸ் ஆம்ஸ்ட்ராங் எல்லாருமே கொல்லப்படுறாங்க. சம்பளம் கொடுக்குற அலுவலகம் அப்படிங்கிறது சூறையாடப்படுது. அதுக்கப்புறம் வெடிமருந்து கிடங்கில் இருந்த காவலர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க. போர் தளவாடங்கள் எல்லாமே கைப்பற்றப்படுது. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, ஃபதே ஹைதரை மைசூர் சுல்தானாக அறிவிச்சிட்டு அந்த கொடி அப்படிங்கிறது அவங்களோட கொடியும், திப்பு சுல்தானோட கொடி வந்து ஏற்றப்படுது. ஓகே, இப்போ கிளர்ச்சி ஒடுக்கப்படுதல். இந்த கிளர்ச்சியை ஒடுக்கிறதுக்காக யார் வர்றாங்க, கர்னல் கில்லஸ்பி வந்து வர்றாரு. இவர் வந்து ஆர்காட்டில் இருந்து வர்றாரு. ஓகேவா, குதிரைப்படையில் வந்து எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி அந்த கிளர்ச்சியை வந்து அடக்கி ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வர்றாரு. இப்போ இந்த கிளர்ச்சி தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம 6 வேறு ரீசன்ஸ் பார்த்தோம் இல்லையா. கிளர்ச்சி எதனால் ஆரம்பிக்க பிளான் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு 6 ரீசன்ஸ் பார்த்தோம். அப்போது அந்த 6 கேட்டகரிக்குமே வேறு ரீசன்ஸ் தான் காரணமாக இருந்துச்சே தவிர 6 பேருக்கும் பொதுவான குறிக்கோள் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. அதுதான் முக்கியமான காரணம். ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, கிளர்ச்சி வந்து ஒரு ஒருங்கிணைப்பு அதை வந்து இன்டெகிரேட்டடாக கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, அது ஒன்று. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா, மருது பாண்டியர் தான் வந்து தென்னிந்திய கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு தலைமை இங்கே யாராலையும் கொடுக்க முடியலை. அதே போல் மெயினாக பார்த்தோன்னா, ஜூலை 13 தொடங்கலாம் அப்படின்னு சொன்ன கிளர்ச்சி ஜூலை 10 தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு காரணம். ஸோ வேறு என்ன அப்படின்னா, இப்போ குல்லாய் அணிஞ்சவங்களை கிண்டல் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த கிண்டல் செய்த அவங்க மட்டும்தான் இந்த கிளர்ச்சியில் பங்கேற்றாங்க, எல்லாரும் ஓவராலாக பங்கேற்கலை. அதே போல் கில்லஸ்பியோட கொடூர தாக்குதலை யாராலையும் சமாளிக்க முடியல. ஸோ இதுதான் வந்து இந்த வீழ்ச்சிக்கான முக்கிய காரணங்கள். ஸோ கிளர்ச்சியின் தன்மை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, வில்லியம் பெண்டிங் வந்து விசாரணை நடத்தி குல்லாய் அணிவதற்கு எதிராக இந்து சமயத்திலேயோ இஸ்லாமிய சமயத்திலேயோ எந்தவித ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதாவது குல்லாய் அப்படிங்கிறது எல்லாரும் அணியலாம், அவங்களோட மதம் வந்து அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை அப்படிங்கிறத வில்லியம் பெண்டிங் பிரபு சொல்கிறாரு. ஸோ இதுக்காக
ஒரு மூவர் கொண்ட ஆய்வுக்குழு அப்படிங்கிறது அமைக்கப்படுது. யாரெல்லாம் அப்படின்னா ஹர்கோட், கில்லஸ்பி, கென்னடி. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திப்பு சுல்தானோட மைந்தர்களும் அவரது ஆதரவாளர்கள் தான் கிளர்ச்சியை தூண்டி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. மேஜர் ஜெனரல் பேட்டர் அப்படிங்கிறவர் அவர் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டுச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திப்பு சுல்தானோட அவங்க ஃபேமிலியோட செல்வாக்கு தான் ஆங்கிலேயருக்கு எதிரான சதியை தோற்றுவித்தது அப்படின்னா அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே திப்பு சுல்தான் ஃபேமிலி மேலே தான் பழி அப்படிங்கிறத போடுறாங்க. ஸோ மதமாற்ற பயத்தால் தான் சிப்பாய்கள் எல்லாம் கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்னா தாமஸ் மன்ரோ சொல்கிறாரு. இந்து முஸ்லீமோட மத உணர்ச்சி புண்பட்டதால் தான் இந்த கிளர்ச்சி வந்துச்சு அப்படிங்கிறது வில்லியம் பெண்டிங்கோட கருத்து. அப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் மன்றம் இது எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. என்னென்னா புதிய இராணுவ கட்டுப்பாடுகளில் தான் சிப்பாய்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இது மெயினாக வந்திருக்குது. ஸோ அதுவும் திப்பு சுல்தானோட புதல்வர்கள் வந்து இந்த டைமில் அந்த இராணுவ கட்டுப்பாடு கொண்டு வந்ததை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கிளர்ச்சியை தூண்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் மன்றம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ இதோட உடனடி விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வில்லியம் பெண்டிங் பிரபுவும் சென்னை தளபதியான சர் ஜான் கிட்டோக்கும் பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க. இராணுவ கட்டுப்பாடுகள் எல்லாம் திரும்ப பெறப்படுது. வேலூர் கோட்டையில் வச்சுருந்தாங்கள்ல திப்பு சுல்தானோட ஃபேமிலி, ஸோ அவங்கள வந்து வங்காளத்துக்கு இடமாற்றம் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை ஆளுநராக இருந்த சர் ஜார்ஜ் பார்லோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து புதுசாக ஆளுநராக பொறுப்பேற்றார் வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு பதிலாக. ஸோ அவர் வந்து மக்களோட மனக்குறைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறாரு. மத சம்பந்தமான நடவடிக்கைகளில் அக்கறை காட்டுவது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. கம்பெனி அதிகாரிகள் அதிலெல்லாம் அக்கறை காட்டலை. ஸோ இந்த கிளர்ச்சியை 1857 கிளர்ச்சிக்கான ஒத்திகை அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னா வி.டி. சவார்கர் இருக்கார் இல்லையா, அவர் தான் சொன்னார். ஸோ இதுதான் 1806 இது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா, நியூயார்க் ட்ரிபியூன் அப்படிங்கிற பத்திரிகையில் ஃபஸ்ட்டாக 1857 கிளர்ச்சியை முதல் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக இந்த கார்ல் மார்க்ஸ் நியூயார்க் ட்ரிபியூன் பத்திரிகையில் சொல்கிறாரு. 1909 வி.டி. சவார்கர் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை மராத்தி மொழியில் எழுதினார். அப்போ இந்திய விடுதலை போராட்ட வரலாறு எந்த மொழியில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் மராத்தி மொழி அப்படிங்கிறது தெரியணும். எழுதினது வி.டி. சவார்கர். அதே போல் முதல் இந்திய விடுதலை போர்னு 1857 எப்படி எல்லாரும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி பஞ்சாபை சேர்ந்தவங்க முதல் சீக்கிய போரை தான் முதல் விடுதலை போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முதல் சீக்கிய போர் வந்து 1857 ரிவோல்ட்டுக்கு முன்னாடியே நடத்தப்பட்டிருக்கும். அதாவது 1845-46 பீரியடில் நடத்தப்பட்டிருக்கும். அதை வந்து அந்த பஞ்சாபை சேர்ந்தவங்க முதல் இந்திய விடுதலை போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2007 1857 ரிவோல்ட்டோட 150வது நினைவு விழாவை கவர்மெண்ட் செலிப்ரேட் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் 2006 வந்து இந்த வேலூர் கிளர்ச்சியோட நினைவு அஞ்சல் முத்திரையை வெளியிட்டாங்க. ஓகேவா, அது ரொம்ப முக்கியமானது. அண்ட் 1806 வேலூர் கிளர்ச்சியையும் 1857 ரிவோல்ட்டையும் முதல் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு வரலாற்று திரிபு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது ரெண்டுக்குமே மக்களிடையே வேறு வேறு ரீசன்ஸ் தான் காரணமாக இருந்தது. ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டு செல்லப்படலை, ஒரு ஒற்றுமை இல்லை. அதனால இந்த முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. பட் அதுதான் ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து. ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்டோரி பேசிஸில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதே மாதிரியே நெக்ஸ்ட் கிளாஸும் அப்போ கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் எல்லாம் சொல்லியிருக்கேன், கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சொன்ன மாதிரி நாளைக்கு ஈவினிங் வந்து வைவா அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். டைமிங் ஓகேவா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். 6 o'clock. அண்ட் டெலிகிராம்லேயும் நான் போடுறேன், அதுவும் என்னென்னு பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.